இளமையிலே இந்த ஆன்மீக பயணத்துக்கு வரணும்னு சொல்றீங்க. ஆனா நிறைய தடைகள் வருதுங்க. அதனால நம்ம நல்ல பாதைக்கு தான் வரோம். எல்லாமே இப்போ ஒரு பாதையில் நீ நடந்து போகிறேன்னா ஒன்றுன்னா வீட்டில் சக்கரம் கட்டியா காலில் சக்கரம் கட்டியா விட்டாங்க நேராக போயிட்டுன்ட்டு நடந்து போகிற கல் இடிக்குது, முள் குத்துது, எத்தனை தடைகள் வருது. இத்தனையும் கடந்து நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு பயணம் பண்ணுறல்ல. தடை வராத வாழ்வு யார் வாழ்வு? உலகத்தில் ஒருத்தன் வாழ்வும் கிடையாது. அத்தனை தடைகளையும் கடந்து அவன் அலைய வேண்டிய இலக்கு அடையிறான். அது மாதிரி ஆன்மீகத்தில் இதை தடையை நினச்சினாவே நீ முன்னேற முடியாது. இது ஒரு தடை இல்லை, நான் தேடுறது இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு தாண்டி போனீன்னா அந்த தடைகள் மறைஞ்சிடும். நீ போய் அடைய வேண்டிய இலக்கு அடைவேன். தடை வருதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாருங்க, என் புள்ள திட்டுறாங்க, எங்கள் அம்மா திட்டுறாங்க, நான் ஒரு பெண்ணுங்க அப்படின்ற எண்ணம் உன் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னாவே அந்த தடைகள்லாம் உனக்கு தடையாகவே மாறிடுமே தவிர உன் பயணம் தொடராதுமா. அது இளமையாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி, அதான் நிலை. தாண்டி வரணும் நம்ம. ஆமாம், எல்லாத்தையும் நான் கடந்து போகணும். நான் தேடுற பொருள் ஒன்று, அந்த பொருளை அடையிற வரைக்கும் என்னுடைய தடைகள் என்னை தடுக்காது. அதையெல்லாம் கடந்து நான் போவேன்ற தைரியத்தோடு போகணும். அதுக்கு வைராக்கியம் அவசியம். வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை முன்னேறாது. ஏதோ மண்ணு மாதிரி வாழக்கூடாது, வைராக்கியத்தோடு வாழணும். ஆனால் வயிற்றுச்சலோடு வாழக்கூடாது. அடுத்த வாழறான் நல்லா இருந்துட்டு போட்டுமே, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கணுமே தவிர ஐயோ நான் எப்படி இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வயிற்றுச்சல். யாரை பார்த்தும் வயிறு எறியக்கூடாது, யாரை பார்த்தும் சந்தோஷப்படும். அதான் மனித வாழ்வு. கடவுள் வழிபாடு முதல்ல எங்க தோன்றியது? கோவிலில் துவங்குது. கோவில்ல அங்கே தானே உங்கள் அம்மா கை பிடிச்சிட்டுன்னு போய் இது சாமி, இது செலிமா சாமி, இது முன்சாமி சாமி, இது கன்சாமி சாமின்னு காட்டினாங்க. அப்போ தானே உனக்கு சாமின்னு தெரியும். வீட்டில் இருந்தால் அம்மா தெரியும், அப்பா தெரியும், மாமா தெரியும், மச்சான் தெரியும். கோயிலுக்கு போனால் தான் சாமி தெரியும். அப்போ உனக்கு பக்தி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா கோவிலேருந்து உருவாகுது. அதனால தான் அவை சொல்லுது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காது அப்படின்ச்சு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கணும். கோயில் சொன்னால் சோறா போடாது. ஆனால் கோயிலுக்கு போனால் தான் மனப்பக்குவம் வரும், மனுஷனாக வாழ்வேன். அதனால் கோயில் அவசியம்டா. கோயில் இல்லாத ஊரில் வந்தீங்கன்னா மிருகம் மாதிரி வாழ ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு போயிடுச்சு அவள். என்னுடைய ஐயாக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மாணிக்க வாசகர் சொன்னார், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், என் மனமும் பொய் அப்படின்னு சொல்றாரு. அப்படியேப்பட்ட மாணிக்க வாசகர் தன்னுடைய உடம்பை நான் பொய்யனுன்னு சொல்றாரு. அது எதுக்குன்னு ஐயாட்ட கேட்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நெஞ்சம்ன்றது மனம், மனம்ன்றது மனம். மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது. சரிங்க ஐயா. ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க, மனசார செய்துங்க, என் குடும்பத்துக்கு உதவிச்சுங்க, என் குழந்தைக்கு உதவிச்சுங்க, என் பிள்ளைக்கு. இந்த பொய்ப்பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடியாதுமே தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது. அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால் இது பொய்யான மனம், இது உண்மை இல்லை, இது அழிய போகுது. உடல் அழிய போகுது இல்லையா? உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போகுது இல்லையா? அப்போ இது மனம் பொய் தானே, என்னுடைய செயல் பொய் தானே. மெய்யான செயலை நான் செய்யலையே, மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்க வாசகர் வருத்தப்படுறார் இந்த உலக விஷயங்களை பார்த்து. அப்போது மெய்யான பொருளை துதிக்கணும், மெய்யான பொருளை வழிபடணும். அதுதான் உன் காலத்துக்கு வரப்போகிற விஷயம். இது எல்லாமே இப்போ உன் மனைவி, இது யாருங்க, என் பொண்டாட்டிங்க, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறா, நாளைக்கு கொரோனா வந்துன்னா செதுப்ப போகிறா. இது யாருங்க, என் கணவருங்க, நாளைக்கு கொரோனா வந்து இவர் சாக போகிறாரு. இப்போ மனைவி என் கணவன் ஒன்றாக போகிறோம். எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வாழ்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தோம், 2 பேரும் பிரிய போகிறோம். ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரிவானா? அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்துன்னு இந்த இவ்வளோ நாள். மெய்யான பொருளுக்கு ஒன்றுமே செய்யலையே, அதை யோசிக்க கூட இல்லையே. அதனால் வருத்தப்பட்டு இந்த மக்களை பற்றி சொல்கிறாரு. சரி சொல்லுங்க. அதுதான் ஐயா, வேற ஒன்றும். நானே பொய்யன்னு அப்படியேப்பட்ட பொய் தான் அவர் சொல்கிறாரு. நான் எதுக்கும் அஞ்சேன், பேய் வந்தால் அஞ்சேன்,
பிசாசு வந்தால் அஞ்சேன், கொடூரமானவன் கத்தி கொண்டு வந்தால் அஞ்சேன். ஆனா கடவுளை எவன் கை தொழுறானோ அவனுக்கு அஞ்சி அவன் கால் விட்டு வணங்குவேன்றார். உலகத்துல நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன்டா. ஆனா கடவுளை எவன் அஞ்சு கையால தொழுகிறானோ அவன் காலடியில நான் கிடப்பேன்டான்றான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பண்ணணும், தூய்மையானவனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனால் நம்ம செய்யற செயலாம் இப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி. இப்போ மெய்யினா என்ன அர்த்தம்? மெய்யின்னா உண்மை அறிதல், உண்மைன்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். அப்போ இந்த உண்மையான பொருள் நிக்கலையே, செத்து போகுது, மண்ணுக்கு போயிட்டு. அது எப்படி அது உண்மைன்னு சொல்றோம் நம்ம? அப்ப நம்ம பொய் தானே சொல்லிக்கின்னு இருக்கிறோம். அப்போ இந்த மெய் யாருக்கு? இது மெய். அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள். மெஞ்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்லை, உள்ளகிற உயிர் மெய். அதனால அவன் சொன்னான் மெய்ப்பொருள் உள்ள இருக்குதுடா, பொய்ப்பொருளை தேடி திரியிறியடான். அதனால சொன்னான் மெய்வாய் கண் மூக்கு செவின்ட்டான். இது அஞ்சு அழிய போற பொருள், உலகிற பொருள், அழியா பொருள்ரா. அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. உளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னு அவன் மகான் சொன்னான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது மெய்ப்பொருள்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம செயல் வந்து இந்த உலக விஷயத்தில் செய்கிறதெல்லாம் பொய்ப்பொருளை செய்துங்கிறோம். ஆனால் நமக்கு தோற்ற பொருளை தான், அதனால் அதை உண்மைன்னு நம்புகிறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணி இருக்குதுங்க, அப்போ தாகம் எடுக்குதுங்க, போனால் குடிக்கலான்னா அது காணல் நீர், அப்போ அண்ணாண்டு தெரியுது தண்ணி. இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம், எதுவுமே மெய் இல்லை. ஆனால் மெய்யை நம்ம தேட மறந்துடுறோம். காரணம் ஆசை என்ற மாயை மறைச்சிடுது. அதனால சொல்றாரு மாணிக்கவாசகர். சரிங்க, உன் புள்ள பொய்யா இருப்பதுப்பா. சரிங்க, அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்தில் இல்லைன்றான். உன் உதவி தேவைப்படுற வரைக்கும். உன் உதவி தேவைப்பட்ட போயா ஓரமா போய் உட்காரியா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும்ன்றான். பொய்யா போட்டானே. உன் மனைவி கையில ஒரு பண்டலா சம்பாதிச்சுன்னு போய் கொடுத்தா என் புருஷன் மாதிரி உலகத்துல யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான். காசு கொடுக்காத போனா கட்டத்துக்கு நிற்கிற வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல. அப்ப எல்லாமே பொய்யா தானே போய் நிற்குது. கண்டிப்பா இது நம்ம உணர்றது இல்லை. நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பிக்கின்னுக்கிறோம். இது எல்லாமே பொய் வாழ்வு. அதனால சொன்னான் நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா, அதுல 10 மாசம் 4 6 10 மாசமா உருவாச்சான். உருவாயி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒரு நாள் படுக்கையில படுத்துக்குச்சான். என்ன பயனு? ஒரு பயனும் கிடையாது. பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம், மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாம போயிடுச்சு. இதைதான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம். அவனை நம்பிட்டான்னா பேயே கிடையாது. அவனை நம்பாத வரைக்கும் பேய் இருக்கும், முனேஸ்வரம் இருக்கும், காட்டு இருக்கும், கன்னி பொண்ணு எல்லாருக்கும் சாமி இருக்குதுன்றது உன் மனசு, இல்லைன்றதும் உன் மனசு. இல்லைன்றவன் தைரியமா போறான், இருக்குதுன்ற பயந்து உள்ள பூந்துக்கிறான். இப்ப பேய் வந்து அவனை உள்ள பூந்துக்க சொல்லிச்சா, போனவனை பேய் வந்து போட ஆச்சா சொல்ல. யாரு ஆடுறது? அது ஒரு நோய். ஆடுறது ஒரு ஹிஸ்டரியா நோய், நரம்பு ட்ரபிள். இப்போ பாம்பு இருக்குது தெரியுமா? அந்த பாம்பு புத்தாண்ட நாதஸ்வரம் எடுத்துன்னு ஊதனா வருமா பாம்பு வெளியே? மகடி வச்சு ஊதனா வெளியே? ஏன்? இதுவும் சத்தம் தான் அதுவும் சத்தம் தான். ஏன் வருது? இதுக்கு வருது அதுக்கு வரல. இதெல்லாம் சிந்திக்கணும். மனுஷனா போறது சிந்திக்கிறதே கிடையாது. என்ன பண்றது? மகடினுடைய அந்த நாத ஓசை பாம்புனுடைய காதுக்கு போகுது, நாதஸ்வரத்தினுடைய ஓசை அது கேட்டுறதில்லை. அதனால அந்த ஓசை கேட்டவுடனே புத்துல இருந்து அது வெளியே வந்துடுது. அதே மாதிரி இந்த பார்பர் மோளம் அடிச்சா எந்த பொம்பளையும் சாமி ஆட மாட்டாங்க. ஆடல ஆட மாட்டா, சாமி கடிக்கிறாங்க அதுன்னுவா. ஆனா பம்பை அடிச்சா ஜிங்கு 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 ஜிங்குன்னுவா. ஓஹா ஓஹான்னு கட்டின்னு ஓடுவான். இவன் வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான். இது ஒரு நோய். இந்த நோய் 2 விதத்துல ஏற்படுது.
இந்த கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்கள்லாம் பேயாடும். கல்யாணம் பண்ணிட்டா பேய் ஓடி போடும். ஏன்? அது முனேஸ்வரனை தேடி தெரியுது. பொம்பளை பசங்க முனேஸ்வரன் வந்து வீட்டில் சேர்ந்து போச்சுன்னா அது மேலே பேய் இல்லை இல்ல. இது ஒரு விதமான நோய். இது அவன் எதனா சொல்லிட்டு போவான். அவன் சொன்னதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நம்ம மனுஷன் வாழறவன். அதிர்வண்ண வேதத்துல கோமணம் கட்டின்னு அவுத்து போட்டு நான் நீ நில்லு. அதிர்வண்ண வேதத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆதியில சொன்னதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவாது. அதிர்வண்ண வேதத்துல எந்த ஆபீஸான காட்டிக்கிறானே வேலை செய்துக்கிறியா? நீ எங்க வேலை செய்யற? வேலை செய்யறியா? அதன் வேதத்துல எங்கன போய் வேலை செய்துக்கிறானா? பின்ன அதை போய் ஏன் பேசுகிற? இன்னைய வாழ்க்கை உலகத்தை பாரு. எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. நீ காலத்துக்கு ஏற மாதிரி மாற்றும் போது எண்ணங்களையும் மாத்திக்கணும். நீ மாறிட்டு ஆதி எண்ணத்தை வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா உருப்பட மாட்டேன். பேய்க்கு வேற வேலை இல்லையாம்மா. நீ போறியா நான் போறேன்னு பார்த்துன்னு வேலை இருக்கு. பெண்களுக்கு கல்யாணம் வேணும்னா பேய் ஆறாது. ஆண்கள் எத்தனை பேர் ஆடுறாங்கன்னா அது எதுக்குன்னா விந்து சுரோனிதன்னு ரெண்டு பொருள் இருக்குது. பெண்ணுக்கு சுரோனிதன்னு ஒரு பொருள் இருக்குது, ஆணுக்கு விந்துன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த விந்து கட்டி போச்சுன்னா பேய் ஆடுவாங்க, சுரோனிதம் கட்டி போச்சுன்னா பேய் ஆடுவாங்க. இது ரெண்டும் கரைஞ்சி போச்சுன்னா தெளிவாயிடுவாங்க. இதெல்லாம் சொல்லவே கூடாதும்மா. உங்களால எத்தையோ சொல்லிக்கிறேன் சுவாமி. ஒருத்தவங்க ராஜச தாமச சத்துவ குணங்கள்ல எதுல ஒண்ணுல இருந்தாலும் இறைவனோட அருள் பெற முடியுமா? சாத்வீகத்துல இருந்தா இறைவனோட அருள் புரியலாம். சாத்வீகத்துல இருந்தா. சாத்வீகம்னா என்ன சாமி? அமைதின்னு அர்த்தம். அமைதி, அமைதி, சாந்தி. ராஜசம்னா ஆணவம் தெரியுது ராஜசம். சத்துவம்னா தூங்கிக்கினே இருக்குது. சாத்வீகம்னா நல்லதை செய்துக்கினே இருக்குது. இது மூணு குணத்தினுடைய செயல்பாடு. சொல்லு சொல்லு, பட்டு பட்டுன்னு சொல்லு. முடிவோடு வந்துக்கிற சொல்லு. துவைத்தம் அத்வைத்தம்னா என்ன? அத்வைத்தம் எப்படி நமக்கு நிரந்தர அமைதியை கொடுக்குது? அத்வைதம்ன்றது சாத்வீகம், துவைதம்ன்றது கண்டதை தேடுறது, அத்வைதம்ன்றது ஒன்றை தேடுறது. ஆதிசங்கரர் அத்வைதம்னார், ராமானுஜர் துவைதம்னார். அப்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் ஆதிசங்கரர் சொல்கிறார், கடவுளும் மனிதனும் ஒன்று தான்பா, ஒரு பொருள் தான்பா, ரெண்டும் அப்படின்றார். ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா அது வேற இது வேற, இது வேறவா இருக்குதான் தான் அதை வழிபடுது அப்படின்னு சொன்னார். ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிறது கடவுளை பற்றி தான். அது அத்வைதம், இது துவைதம். இன்னொன்று மத்துவ வைத்தியம்ன்ட்டு மத்துவத்து ஒன்று இருக்குது. இப்படி ஆளுக்கு ஒன்று எழுதிப்பாங்க. அவங்கவுங்க ஞானிகள் கண்டதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதை நினைக்கிறியோ, உன் மனசு எதை விரும்புதோ அதில் பயணம் பண்ணும். அதுதான் உண்மை. அனுபவத்துக்கு ஈடா வேற உலகத்தில் எந்த சாட்சியும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவமே சரியான உண்மையான சாட்சி. அப்போது நீ அதில் பயணம் பண்ணி அதை அனுபவிச்சின்னா அதுதான் உண்மை. நான் சொன்னால் போய் இல்லையா? அதனால் அனுபவம் தான் பெருசு. அனுபவத்தில் உனக்கு உன் மனம் எதை ஏற்றுக்குதோ அதில் பயணம் பண்ணு. இப்போ ராமானுஜர் இருந்தார். இன்னைக்கு ஊர் காலனி அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது. இந்த காலனிகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் காலனியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், ராமானுஜர் சொல்லி கொடுத்த சமஸ்கிருதம் படிப்பாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவன் நான் உயர்ந்தவன் சொல்லுவான். காரணம் என்ன? பாமரை மக்களை உயர்த்தணும்னு ராமானுஜர் தன்னையே அர்ப்பணித்தார். ஆனால் பிராமணர், ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அப்படி இல்லை, ஒதுக்கி வைக்கிறாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அஞ்ஞானிகள், ராமானுஜர் ஞானி. அதனால் அவருக்கு எல்லாமே சமமாக தெரிஞ்சது. இவனுக்கு வேறுபாடு தெரியுது. வேறுபாடு எவனுக்கு தெரியுதோ அவன் அஞ்ஞானி. சமமாக எப்போ தெரியுதோ அவன் ஞானி. இதாம்மா வித்தியாசம். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றிம்மா. மருத்துவமனைக்கு போகிறோம் சாமி. சரி. ஒரு ஐசியூவில் இருக்கும். சரி. எல்லாமே ஏன் பெட்டில் எல்லாம் படுக்க மாட்டீங்களா? வெளியே ஓப்பன் பெட்டில் ஐசியூவில் தான் போய் படுக்கணுமா? சொல்லுமா சொல்லு.
ஐசியூல இருக்கும், ரொம்ப இக்கட்டான தருணத்துல இருக்கும். சரி. அப்போ மருத்துவர் வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், இதுக்கு மேல கடவுள் தான் பொறுப்பு. அப்போ அது அவங்களோட கையால் ஆகாத தனம் தானே சார்? கையால் ஆகாதனம்னா அவர் வைத்தியரை ஆகுறாரு. கடைசி நிலையில வைத்தியமே செல்லாத போயிடும். மனுஷன் இருக்கிறான்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்துலையும் நிபுணன், எல்லா விஷயமும் எல்லா மருந்துகளும் தெரிஞ்சவன். ஆனால் அந்த மருந்தை ஏத்தனா நான் போயிச்சுப்பேன். ஆனால் அந்த மருந்தை ஏத்தனா என் உடம்பு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினால் மட்டும்தான் நான் பொழிப்பேன். அவர் எந்த மருந்து ஏற்றினாலும் என் உடம்பு ஏற்றுக்கணும், துபாய் போவேன். அதனால வைத்தியனுடைய முயற்சி, மனிதன் தானே அவரு, அவரால் முடிஞ்ச முயற்சி, இதுக்கு மேல அவரு தான் அப்படின்ட்டு. அவர் யாரு? உனக்குள்ள இருக்கிறவர் தான். அவர் வெளியே போயிட்டாருன்னா நீ படுக்கதான். நேற்று சாயந்தரம் ஒருத்தர் சொல்றாங்க என்கிட்ட, அவர் எத்தனை போய் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு. நான் சொன்னேன், காத்தாலிக்குள்ளே இருக்க மாட்டார் அவர் பூமியிலன்னு. கிருஷ்ணமூர்த்தி அவங்க அண்ணன் ராத்திரி போய் சேர்ந்துட்டார். ஏன்னா இந்த எந்த மருந்தை ஏற்றுக்கினாலும் உடம்பு கொண்டாடினாலும் நல்லா இருக்கலாம். எந்த மருந்தை ஏற்றினாலும் இந்த உடம்பு ஏற்றுக்கலன்னு சொன்னால் போயிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வாமை. அது ஏற்றுக்கல இல்லை, மருந்து போட்டால், ஊசி போட்டால் ரிட்டன் ஓடியார மருந்து, ஊசி போட்டால் சர்ன்னு வலிச்சுக்கும் ஒரு நேரத்தில். அப்போது ஏற்றுக்கலைன்னா ஒவ்வாமை, வெளியே தள்ளுது மருந்தை. ஏற்றுக்குன்னா தனக்குள்ளே வலிச்சிக்கிச்சு ஒரு சுகமாயிடுவார். இப்படி இருக்குதுமா. நீ என்ன படிக்கிறா? படிச்சு முடிச்சு. என்ன முடிச்சா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதை பிடிச்சி போட்டா டாக்டர் கிட்ட போகிறேன், நீ வம்ப வலிச்சுக்கினா? சொல்லு சொல்லு சொல்லு. இறைவன்கிட்ட போய் நீ எதையும் கேட்காத. ஆமாம். அவனுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம். அவனை கோயிலுக்கு போனால் வந்து பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நல்ல வேண்டிக்கப்பா, நல்ல படிப்பவர்னு வேண்டிக்க, அவனுக்கு கல்யாணம் ஒன்று வேண்டிக்க, அப்பா நல்லா வேண்டிக்கன்னு சொல்கிறேன். சாமி சாமி கிட்ட போய் சாமி கும்பிடணும்னு போகிறது இல்லை. எனக்கு வீடு பாதியில் நின்று போச்சு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, என் பொண்ணுக்கு இது பிடிச்சின்னுக்குது. இப்படி கடவுள்கிட்ட போய் வேண்டாம், வியாபாரமாக ஆக்கிட்டான். அது காரணம் என்னன்னா, முன்னோருங்க சொல்லி கொடுத்து இவன் அப்படியே ஊறிட்டான். ஆனால் படைச்சவன் அவன். இப்போது ஒரு குழந்தை இருக்குது, இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க களை எடுத்து நிற்பாங்க, அறுப்பு எடுத்து நிற்பாங்க. ஆனால் குழந்தைய ஒரு மரத்தை இல்லை கலையில் யானை கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே 10 பேர் 20 பேராக வேலை செய்து இருந்தாலும் இந்த குழந்தை அழுவுறது அந்த தாயினுடைய காதில் விழும். அந்த தாய் உடனே செய்கிற வேலையை விட்டுட்டு ஓடியாந்து அந்த குழந்தை எதுக்காக அழுதுது, ஏதாவது கடிச்சிட்டு அழுதா, பசி கழுவுதா அப்படின்றது அந்த தாய் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கின உடனே அவளை தூக்கி பால் கொடுக்குறான். கொடுத்துட்டு போட்டுட்டு போய் அவள் வேலையை செய்கிறான் இல்லையா? சாதாரண மனித பிறவி. இந்த மனித பிறவிக்கே இவ்வளோ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. இறைவனுக்கு எவ்வளோ பெரிய தன்மை இருக்கும், அது ஏன் நமக்கு புரியல? அது நீ அங்கே நின்றுட்டு நான் படைச்சவன், அவன் பெத்த தாய்க்கே இவ்வளோ உணர்வு இருக்குது, படைச்சவன் அவனுக்கு தெரியாதா உலகத்தில் உனக்கு என்ன கொடுக்கணும்னு? அப்போது நீ அமைதியாக கண்ணை மூடி இறைவா நீயே எல்லாம் அப்படி நின்னா உனக்கு என்ன கொடுக்கணுமா அவன் கொடுப்பான். ஒரு வட்டிக்காரங்கிட்ட போய் நீ சும்மா சுற்றிக்கினே இருந்தீங்கன்னா நீ வீட்டு கிளம்போது ஒரு 200 ரூபா செலவுக்கு வச்சுக்கணும் இல்லை? அதானே செய்கிறான் வட்டிக்காரன். ஆமாம், செய்கிறானா இல்லையா? இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது, என்கிட்ட உண்மையாக பேசணும். 200 ரூபா சும்மா கொடுத்தான்ப்பா, நீ போய் டெய்லி 200 ரூபா கட்டின கொடுப்பானா? அது எப்படி கொடுப்பான்? நாலுலேருந்து என் பக்கமே வராதேன்டுவோம் இல்லை? கடவுள் கூட அப்படி தான் சாமி. இது மாதிரி வியாபாரம் பண்ணால் நாலுலேருந்து இங்கே வராத. இல்லை சாமி, ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு, எனக்கு. அப்போ அது சாமிக்கிட்ட சொல்லக்கூடாதா? சாமிக்கிட்ட சொன்ன சாமி நான் பேங்க்கை வச்சுங்கிறாரு. ஏதாவது பேங்க் வச்சுருந்தா எனக்கு கஷ்டம், கார் இல்லை நான் நடந்தே வரேன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துருவார் உடனே. அவரே நீ கற்பூரம் கொளுத்துவியான்னு பார்த்துங்கிறாரு, நீ தேங்காய் உடைப்பியான்னு பார்த்துங்கிறாரு இல்லையா? அப்புறம் அவர் எங்கே இந்த உனக்கு வாங்கி கொடுக்குறது? உலகத்தை படைச்சவன் அவன். இந்த மனுஷன் மட்டும்தான் கஷ்டம் கடவுள்கிட்ட போகலான்றான். மிருகம் எது போச்சு? வாழலையா? செத்தா போச்சு. நீ போகிறதுக்கு காரணம்னா பேராசை. உனக்கு பக்கத்து வீட்டுக்கார 3 அடுக்கு கட்டி வச்சுருக்கேன், நான் கொட்டா வீட்டிலே இருக்கிறேங்க,
என்னையா சாமி நீ பெரிய சாமி, என்ன 3 அடுக்கில் உட்கார வையா அப்படின்னு போய் கேட்குறான். அவர் நம்ம கொத்தனார் மாதிரி பில்டிங் கட்டி கொடுக்க போகிற மாதிரி இல்லையா, அறியாம. அதனால் உண்மையான பக்தன் வந்து இறைவங்கிட்ட எதையும் கேட்க மாட்டான், அமைதியாக நின்றுடுவான். கடவுளை கும்பிட தெரியாது சாமி. பதி பாசம் பசு பதி பாசம் இந்த 3 விஷயம் மனுஷனை பிடிச்சின்னுக்குது. எது பதி, எது பாசம், எது பசு தெரியாது. ஏதா பதி பசு பாசம் சொல்கிறாங்கங்க, அதாங்க மாற இதெல்லாம் நான் ஏங்க தெரிஞ்சுக்கணுன்றான். அடப்பாவி, உன்னை பற்றியே நீ தெரிஞ்சுக்காத உலகத்தை தெரிஞ்சுக்க நீ என்னடா பண்ண போகிற? உலகம் இருந்துக்கினே இருக்கண்டா, நீ இருக்க மாட்டேடா. அப்போ முதல்ல நீ அழியத்துக்குள்ளே உன்னை ஆராயி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிங்க சார். அதனால் இறைவன்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது, அமைதியாக போய் நின்னா உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு. நீ போய் வியாபாரம் பண்ணால் நாளைக்கு வரமாட்டேங்க, மனசு மாற்றிடுவான் கடவுள். அடே வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், இவனை இங்கே சேர்க்கவே கூடாது, இவன் மனசை மாற்றி விட்டா நாளையும் நம்மக்கிட்ட வரமாட்டான்னு மாற்றி விட்ருவோம். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, உன் கஷ்டத்துக்கு வட்டிக்காரனை தேடுவேன், அப்படி போயிடுவேன், இங்கே தொந்தரவு இருக்காது. அதனால் இறைவன் அப்படிப்பட்டவர் புனிதமானவன் சாமி. இறைவன்ற ஒரு புனித பொருள் அது. அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் எப்படா எவன் உள்ளத்தில் உட்கார்றான் சொன்னான், எவன் புனிதமானவன் ஆகிறானோ அவன் உள்ளத்தில் புனிதவன் வந்து உட்கார்றான்டா அப்படின்னு. அதனால் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார்ன்ட்டான். இறைவன் எவனுடைய இதயத்தில் குடிக்கொள்றானோ அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமாக இருக்குண்டா. எவன் இறைவனை இதயத்தில் வைக்கலையே அவன் வாழ்க்கையே இங்கே இருக்காதுறான்ட்டான். ஆஞ்சநேயர் ராமனையும் சீதையும் இதயத்தில் வச்சதால ராமனை விட பக்தி ஆஞ்சநேயர் பக்தன் தான் அதிகம் இந்தியாவில் இல்லையா. அது மாதிரி அந்த கடவுளை வந்து உள்ளத்தில் உட்கார வச்சுக்கணும். வள்ளுவ காலத்திலேருந்து எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பான், எத்தனை பணக்காரன் இருந்திருப்பான், எத்தனை ஜமீன்தார் இருப்பான், யாரை பற்றியா நம்ம பேசுகிறோமா? ஆனால் வள்ளுவனை பற்றி பேசுகிறோம், சோறு இல்லாத இருந்தவன், சோறு இல்லாத சுற்றி இந்த பட்டினத்தாரை பற்றி பேசுகிறோம், பணக்காரனை பற்றி பேசுகிறோம், பட்டினத்தார் காலத்தில் இந்த ராஜா பற்றி பேசுகிறோம். ஏன்னா மகான்கள் அழிஞ்சதே கிடையாது, மனுஷன் அழிஞ்சு போயிடுவான் இல்லையா. குணங்குடி மஸ்தான் மதுரை பக்கத்தில் தொண்டிமாநகரம்னு ஒரு ஊர், அவர் ஊர் சொந்த ஊர். அவருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. இவருக்கு கல்யாணம் பிடிக்கல, அதனால் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அந்த பொண்ணை, எனக்கு வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டு வரும்போது இருட்டி போச்சு. தஞ்சாவூரில் ஒரு இடத்துல தங்குறாரு. தஞ்சாவூரில் தங்கும்போது நிறைய சாமியாருங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவரும் ஒரு வாரமாக போய் உட்காந்துட்டார். ராஜா என்ன பண்ணுவான், டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிச்சைக்காரனெல்லாம் பார்த்துட்டு போயிடுவார். அன்றைக்கி வந்து ஒரு புது பிச்சைக்காரனாகிறான். இருக்கிற பழைய பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா ஒரு ஆள் புதுசாகிறான் என்னன்னா. அவனை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தெரியல, திருடம் மாறிக்குது அப்படின்றான். சரி, அவன் திருடவனா நல்லவனான்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு ராஜா கேட்குறாரு அவங்ககிட்ட. நாளைக்கு ஒரு விருந்து வையுங்க, அதில் தெரிஞ்சுக்கலான்றான். எப்பா இவங்க துண்டுறதுலேயே இருக்கிறான் பாரு. இப்போ சாமியாருன்னு வேஷம் போட்டுங்கிறான். சரி, இந்த ராஜா அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி நாளைக்கு ஒரு விருந்துக்குதுப்பா, நீ வந்துடுப்பா அப்படின்னு. சரி வந்துடுறோம் அப்படின்னு விருந்து வச்சார் ராஜா. இவன் போகிறாரு, சாப்பிட்டாரு. சரி, சாப்பிட்டதோடு உள்ள அவர் ஒரு 2 பொம்பளைங்களை வச்சு நாட்டியம் ஆட விட்டார். மீதி அங்கே இருந்த பழைய சாமியார்லாம் ஒருத்தன் பேசின்னு கீசினுக்கெல்லாம் நாட்டியத்தை பார்க்கல. ஆனால் இவர் யாருக்கிட்டுமே பேசலை, உத்து நாட்டியத்தையே பார்த்துன்னு இருக்கிறார். இருக்கிற சாமியார்லாம் பேசுகிறோம், பார்த்தியா பொம்பளை மேலே எவ்வளோ வெறிக்குது பார்த்தியா, அவனுக்கு பொம்பளையே முறைச்சின்னுக்கிறான். ஏன்னா இவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி மனசு கணக்கு போட்டுரும். இப்போ நான் கூட ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்க, சாமியார் அந்த பொம்பளை கிட்டே பேசிக்கிட்டாரியா அப்படின்ட்டுவோம். இல்லை, இவன் கணக்கு தானே. ஆனால் எதுக்கு பேசுகிறான் சாமியார்னு தெரியாது. அது மாதிரி அவர் அந்த பொம்பளைங்களையே பார்த்துங்கிறார் நாட்டிய பேரி. ஒருத்தர் என்ன பண்ணுற, என்னதான் அப்படி பார்க்குறான்னு அவருடைய தோள்கட்டில் இவன் முகத்தை வச்சு பார்க்குறான். இவர் அந்தத்தில் இருக்கிறாரு. அப்போ போய் சொல்கிறான் ராஜா கிட்ட, சாமி அவரை சாதாரண ஆளுன்னு நினச்சா அவர் மகான், அவர் மேலே அந்தத்தில் நிற்கிறார் சாமி. அதெல்லாம் முடிஞ்சது, இவர் கிளம்புறாரு. ராஜா வந்து சொல்கிறான், சாமி நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ற. இல்லைப்பா நான் ஊராக போகணும். இல்லை எனக்கு எல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன ஒன்று என்ன இருக்குது உனக்குன்றார். இந்த நாடே இருந்து. சரி, இதுக்கு முன்னே யாருது, எங்கள் அப்பா இருந்தார். இதுக்கு முன்னே
எங்கள் தாத்தா. அப்போ உந்து இல்லை, இது யாரோ வச்சுன்னு காலத்தை தள்ளிங்கிற நீ. உனக்கே ஒன்றும் இல்லை, எனக்கு என்னடா செய்து கொடுப்பேன்ட்டு கிளம்பிடுறான். அங்கே சொல்கிறான், இருக்கிற சாமியாரை பார்த்து என்னை மாதிரியால் இருந்தாலும் ரொம்ப மோசமானுவேன். அந்த சாமியாருங்களை பார்த்து சொல்கிறாரு, எவனுக்காவது மீசகுதாடா உங்களுக்குன்றார். மீசகிற ஆம்பில சிங்கங்கள் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரலாம் என் கடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிருக்கு உயிர்தான் என்றார். என்னை எவன் நம்புறானா அவனுக்கு நான் உயிராக இருப்பேன்டா, என்னை நம்பாத சிந்தி போகிற மயிருக்கு சமண்டாவேன் அப்படின்றார். அப்படி இருக்கணும் ஞானி. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஐயாவுக்கு பார்த்தோன்னா நித்யானந்த சாமின்னு ஒரு பேர் இருக்குது. நித்யானந்த சாமின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் நித்யானந்தம். அப்புறம் அவங்க குரு வச்ச பேர் வந்து பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு பார்த்தோன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க, பேர் விட்டு இப்போ செல்வன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் பேர் விட்டு கூப்பிடுவாங்க, இறந்துட்டா சவன்னு சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் வச்ச பேர் வந்து சத்குரு நித்யானந்தம். எதுக்காக வச்சாங்க, ஏன் வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க? ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் உண்டா? எதனால் சத்குரு நித்யானந்த பேர் வந்துச்சு? அதனுடைய பொருள் என்ன? ஆமாம், இங்கே நாம் ஐயா வந்து எப்பவுமே தன்னை சர்க்குருன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா குருன்னே சொன்னதில்லை, அப்புறம் சர்க்குரு என்ன சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயா சமாதி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு சொன்னார், நமக்கு ஒரு பேர் இருக்குது சாமி. ஒரு வழிமுறையில் போகும்போது பிரம்மஸ்ரீன்னு பட்டம் கொடுக்குறாங்க. எதுக்காக அதை கொடுக்குறாங்கன்னா, வழியில் வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பேர் பொருத்தமாக இருக்கும், அந்த பேர் கொடுப்பாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த நோக்கத்தோட உச்சபட்ச அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, அந்த அனுபவங்களை உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் பிரம்மஸ்ரீன்ற பட்டம் கிடைக்கும். இப்போ ஆளாள் வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி ஒரு பிரம்மஸ்ரீன்ற பட்டம் வாங்கினா என்ன பண்ணணும்னா, இன்னும் அவங்களுக்கு கடமை உணர்வு ஜாஸ்தி. என்னென்னா, அவங்க தன்னோட வாழ்நாளுக்குள்ளே தான் யாரை போய் கலந்தனோ அதை உலகத்துக்கு காட்டி கொடுக்கணும். அப்படி காட்டினா அவங்க சராசரி குரு இல்லை, அவங்க சர்க்குரு. ஏன்னா இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ, இறைவன் என்ன பண்ணா எப்போவுமே சதா சர்வகாலம் தவத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சதா சர்வகாலமும் தவத்தில் இருக்கிறதுனால தான் அவரை சர்க்குருன்னு கூப்பிடுறோம். குருன்றதுனால எல்லாரும் நம்மளும் அவரை ஒன்றும் நினச்சிக்கவே கூடாது. நாம் அவருடைய கால் தூசுக்கு சமம் கிடையாது நாம் யாரும். ஆனால் அந்த சர்க்குருன்ற ஒரு நிலை, இறைவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறானோ அதே சாட்சாத் சொரூப நிலையில் ஐயா வந்து சமாதி நிலையில் இருக்கிறாரு. அதை உணர்த்துறதுக்கான ஒரு வடிவம் தான், ஒரு சொல்லு தான் சர்க்குரு. இது எல்லாருக்கும் வாய்க்காது. ஏன்னா இன்றைக்கி சமாதிகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பார்க்குறதெல்லாம் எல்லாம் ஒரே சமாதி நினச்சின்னு இருப்போம். சமாதினா அப்படி ஒரு சமாதியே கிடையாது. சமாதியில் நிறைய வகைகள் இருக்குது. பாடம் பண்ணுறோம், அதை புரிஞ்சு பண்ணால் ஒரு நிலை, புரியாத பண்ணாலும் அதுக்கான பலனை கொடுக்கும். விஷம்தான், சூசைட் பண்ணிக்க போயிட்டேன், நல்லா தெரியும் இந்த விஷத்தை சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு குடிக்கிறேன், செத்து போயிடுவேன். தெரிஞ்சே பண்ணுறேன், செத்து போயிடுவேன். இதான் அவருக்கு தெரியல, என்ன வச்சுக்கிறாங்க தெரியல, பாட்டில் ஏதோ நினச்சிக்கின்னு கலர் கலராகுதுன்னு குடிச்சிட்டாரு. இப்போ தெரியாமல் குடித்தாரு. தெரியாமல் குடித்தாலும் அந்த விஷத்தோட வீரியம் அங்கே காட்டிடும். இந்த ஞானமோ இந்த பாதை இந்த பயணம்லாம் எப்படின்னா, நமக்கு அது புரிஞ்சு பண்ணாலும் புரியாத பண்ணாலும் அதற்கான விளைவுகளை இந்த உடலில் இந்த மனசில் ஏற்படுத்திடும். ஆனால் எங்கே தவறு நடக்குதுன்னா, புரிஞ்சு பண்ணும்போது நமக்கு நடக்கிறது என்னன்னு நம்மளால் உணர முடியும். புரியாத பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை தூக்கத்தில் இருக்குது, நான் சாப்பிட்றேன், ஒரு குழந்தையும் சாப்பிடுது. குழந்தை தூக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுக்கு சாப்பாடு ஊட்டினா என்ன சாப்பிட்றோம் அது தெரியுமா? இல்லை ஒரு குடிகாரனே இருக்கிறான், நல்ல போதை, பொண்டாட்டி கோபம், 1000 கோபம் இருந்தாலும் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறது, அவனை உட்கார வச்சு தட்டி வச்சு மூஞ்சில் தண்ணி தெளித்து சாப்பிட்டு படுறா அப்படின்னு சொல்லி ஊட்டுறாங்க. இப்போ அந்த குடிகாரனுக்கு சாப்பாடு என்னன்னு தெரியுமா, என்ன சாப்பிட்டான்னு தெரியுமா? ஆனால் சாப்பிட்டுன்னுக்கிறான். அப்போது அந்த மயக்கம்ன்றது இங்கே இருக்கக்கூடாது. தான் என்ன செய்கிறேன், அந்த செயல் மூலமா நமக்கு என்ன விளைவுகள் வருது, அந்த விளைவுகள் எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் உணரணும். அப்போது இங்கே ஐயாவுடைய நிலை என்ன நிலைன்னு சொன்னால், சமாதின்றது வேறு வேறு நிலையில் இருக்குது. தான் உணராமல் தன் கோலம் என்னது தனக்கு தெரியாமல் ஒரு சமாதி ஏற்படும். அந்த சமாதியால் மற்றவங்களுக்கு எந்த பலனும் நடக்காது. ஆனால் ஐயா வந்து இதை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காரு. இது சமாதி யோகம். யோகம்னா அங்கே சதா சர்வகாலமும்
செயலானது நடந்துக்கினே இருக்கும். நடந்துக்கினே இருக்குதுன்னா அதை ஒருத்தர் செஞ்சுக்கினே இருப்பார். செஞ்சுக்கினே இருக்கிறவர் அதை அனுபவிச்சுனே இருக்கிறாரு. அனுபவிச்சுனே இருக்கிறவர் வரவங்க எல்லாருக்கும் வாரி வாரி வணங்கிட்டே இருக்காரு. அப்போது இது சமாதி யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? சமாதி நிலை தான். தன்னை மறந்த நிலையில், தன்னை உணர்ந்த நிலையில் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. சமாதியில் பல சமாதிகள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம குருநாதருக்கு என்ன நடந்தது, அவர் எந்த கோலத்தில் இருக்காருன்ற அந்த உணர்வு, அந்த தெளிவு இந்த சீடர்கள் கூட்டம் எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்கணும். ஏதோ பார்க்குறதெல்லாம் ஒன்றும் நினச்சக்கூடாது. செத்தவனு கூட சமாதி கட்டுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அதுதான் சாமி. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையை அவர் மீறி வெளிப்படுத்திட்டார். நான் இந்த உடல் இருக்கும்போதே இந்த உடலை விட்டு 1000 முறை வெளியே போனேன், பார்த்தேன், திரும்ப இந்த கூட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டை விட்டு வெளியே, நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே திரும்பி வர தெரியல. இந்த கூட்டை விட்டு வெளியே போய் இந்த உலகத்துக்கு சாட்சியான எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் பத்திரமா ஒருத்தரால் கூட்டுக்குள்ளே வர முடியும்னா, அங்கே தன்னை மறந்த நிலையில் அவர் உட்காரலை, தன்னை உணர்ந்த நிலையில் உட்காந்துருக்காரு. அதனால தான் இன்ன வரைக்கும் இங்கே கேட்ட வரம் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் அவர் சர்க்குருநாதராக இருக்கார். அது சச்சிதானந்த ஸ்வரூப நிலை. அதை உணர்த்ததுக்காக தான் சர்க்குருன்னு நம்ம போட்டிருக்கோம் சாமி. அது தீர்க்கதரிசிக்கு அடையாளமே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான். அதுதான் சாமி அந்த உணர்ந்த நிலை, உச்ச நிலையில் அப்படி தான் சொல்லுவாங்க. அரைக்குறை என்ன பண்ணால் தலைமைக்கினே இருக்கும். நான் யாரும் காட்டுறேன் பாரு, இதவா அந்த பக்கம் வா, எங்கள் ஏரியாவுக்கு வா, நான் யாரும் காட்டுறேன் பாருன்னுவான். எங்கே போனாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னால் மனுஷனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியும். எப்போ நம்ம கூட 4 பேர் இருந்தால் நான் கூட வேஷ்டி மச்சு கட்டலாம். 4 பேரும் போனால் கட்டின வேஷ்டி தானாகவே வரும். எங்கே வந்து உதைப்பாங்கன்னு பயம் வரும். புரியுதுங்களா? அப்போது கூட்டத்தில் இருக்கும்போதே எல்லாரும் ஆடலாம். ஆனால் தனிமையில் இருப்பேங்க. தனிமையில் ஒருத்தன் கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அங்கே தொட நடுங்கும், நவத்வாரமும் ஒழுகும். கவனம் இருக்கணும். அப்போது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம முன்னோர்களை எப்படி இருந்தாங்கன்ற அந்த ஒழுக்கமாக அவங்கள போற்றணுன்ற அந்த உணர்வாக நமக்கு இருக்கணும். நாம் அடையிறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு முன்னோர்கள் யாரும் சாதாரணவங்க இல்லைன்ற அந்த அறிவாவது நமக்கு இருந்தால் இறைவன் பாவம் பார்த்து கருணை வச்சு காப்பாற்றி கரை சேர்ப்பான். ஆனால் முன்னோர்களை தூக்கணும்னா என்ன ஆகும்? காப்பாற்ற கரை சேர்க்க ஆள் இல்லாமல் நடுக்கடலில் தவிக்க வேண்டியதான் சாமி. சொல்லுங்க சாமி. ஆத்மாவன சாமி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் 5 பேர் கலந்தாங்க. பட்டாணத்தார் வந்து மண் தத்துவமாக கலந்துட்டாரு. வள்ளலார் காற்றோட கட்ட கலந்தார். பத்திரகிரி நெருப்போட நெருப்பை கலந்தார். அம்மை காரைக்காலமார் ஆகாயத்தில் கலந்துட்டாங்க. ஹரிதாசன் வந்து நீரோட நீரை கலந்தாங்க. நீரோட நீரை கலந்தார். அப்போ 5 பஞ்சபூதத்துக்கு 5 பேர் கலந்துட்டாங்க. அதன் பிறகு யாரும் சமாதி நிலை அடையலையா? நிறுவன கல்ப சமாதி நிலை என்றால் என்ன? திரும்பி யாருக்கு பிறப்பு வரும், யாருக்கு பிறப்பு இல்லை? நம்ம தமிழ்நாட்டில் மற்ற எல்லா பொதுவாகவே எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்தால் கூட நம்ம தமிழை படித்தவங்க இந்த தமிழ்நாட்டில் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் காலங்காலமாக யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கலனாலும் அது காடு வளர்கிற மாதிரி யாரும் வளர்க்காமலே அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னால் இது இறைவன் போட்ட விருட்சம். அப்போது அறியாமையில் மனுஷன் சொல்லுவான், அவர் அணைஞ்சிட்டாருங்க, அவருக்கு அப்புறம் யாருமே இல்லைங்கன்னுவான். அப்போ என்ன அர்த்தம்? அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். காலங்காலமாக எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்கள நாம் பார்த்தது கூட இல்லை. வள்ளலார் தான் கடைசியாக சமாதி அடைஞ்சார். யார் பார்த்தா? அவர் சமாதி அடைஞ்சாரா? அவர் சமாதி இருக்கா? இல்லையே. ஆனால் சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் அடைஞ்சிட்டாருங்க, இவர் அடைஞ்சிட்டாருங்க. யாரா போய் பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. இல்லை அவங்க என்ன நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தான் உள்ளங்கை நல்லிக்கனி போல் ஒரு விஷயம் இருக்குது, அதையே நம்மளால் உணர முடியல. இந்த உலகத்தை நம்மளால் எடை போட முடியுமா? முடியாது. அப்போது காலங்காலமாக இந்த கூட்டம் இந்த மரபு வந்துக்கினே இருக்கும் சாமி. அவருக்கு அப்புறம் யாரும் இல்லை, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா கடைசியில் இவங்களும் இல்லாத தான் போவாங்க. அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
ஞானத்தை அடைஞ்சா உனக்கும் எனக்கும் கூட அப்படி ஒரு நிலை வரும். நீ நல்ல குருமாரை பிடிச்சா குரு என்ன ஆனாரோ அந்த குரு உன்னையும் அந்த நிலைக்கு கொண்டு போவார். அப்போ எனக்கு தெரியல, நான் நல்ல குருவை பிடிக்கல, நல்ல குரு என் கூட இல்லை. ஐயா சொல்லுவார், மனம்தான்ப்பா குரு, நான்லாம் உனக்கு குருவே இல்லை. சொன்னதெல்லாம் சரியாக போச்சே, அவங்கவுங்க மனம் தானே அவங்கவுங்கள வழி நடத்துது, சரியாக போச்சே. 1000 பயிற்சிகள் பண்ணோம், ஏதாவது அந்த பயிற்சிகள் காப்பாற்றுச்சா? இல்லையே. கடைசி வரைக்கும் அவங்கவுங்க மனம் தானே அவங்கள பாடாப்படுத்துது. அப்போ உண்மையிலே குரு யார்? அவங்கவுங்க மனம்தான். அந்த மனம் இங்கே இருக்கிற குரு சொல்கிற அளவுக்கு பக்குவம் இருந்தால் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்புறம் யாரும் இல்லை, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு சொல்லி எடை போகிற மகான்களை எடை போடுறதுக்கு நாம் யார்? நமக்கு அந்த யோகிதை இருக்கா? நமக்கு சமாதினா என்னன்னு தெரியுமா? இல்லை யாருக்காவது சமாதி நிலைக்கு கொண்டு போக வக்கு இருக்கா? அப்போது மகான்களை எடை போட பக்குவம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு கிடையாது. அப்போ அவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்க, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கன்னு வாயே தொடக்கூடாது. ஏன்னால் நமக்கே தெரியாதா, நாமளே ஊர் போய் சேருவோமா தெரியாது. பாவம்னு பார்த்து கை குத்தி தூக்கி கரை சேர்த்துனா உண்டு, இல்லைன்னா கடல் அடிச்சுன்னு போயிடும். அப்போது மகான்களோட லட்சணம் என்னன்னு தெரியாமல் அவங்க அளக்கிறது அறியாமையோட உச்சத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே தெரியும் சாமி. சரிங்களா? இதெல்லாம் பொய் புரட்டுக்கான அஸ்திவாரம். காலங்காலமாக அது வந்துனே தான் இருக்கும். அந்த கூட்டத்தை நிறுத்தவே முடியாது. உண்மை எங்கேயாவது ஒளிஞ்சினே தான் இருக்கும். அது எப்போ வேணால் ஒரு காலத்துக்காக காத்துன்னு இருக்கும். அது எப்போ கிடைக்குதோ அப்போ டக்குன்னு அது வெளியே வந்துடும். சரிங்களா?